நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டீச்சருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க. அது வந்து இந்த இடம் தான் வந்துட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பைக்கும் அந்த லாரிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சைடு ஏறி இருக்காங்க. ஏறும்போது கரெக்டா மேல அவங்க மேல அடிபட்டு டயர் மேல ஏறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஸ்பாட் டெத் ஆயிட்டாங்க. அதுக்கு என்னென்ன ஆச்சு இந்த இடத்துல வந்துட்டு? இது எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? காலையில ஸ்கூல் டைம் இருக்கும். ஸ்கூலுக்கு எமர்ஜென்சியா போயிருப்பாங்க போல இருக்கு. டிப்பர் லாரி வந்து அடிச்சு ஸ்கூல் கூட 12 மணியோட நிர்மலா மதர் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்கூல் அந்த இடமே கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான். இப்போ பாலம் கட்டிட்டு இருக்கிறனால திடீர்னு ஒவ்வொரு ஸ்டைல்ல மாத்துறாங்க. கீழே பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா யூட்டன் அங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து வரட்டி விடுவாங்க. நேர்ல குளத்துல இருந்து வர்ற வண்டி அங்க இருந்து யூட்டன் அடிக்காம இங்க யூட்டன் அடிக்கிற மாதிரி. இங்க யூட்டன் அடிக்கிறாங்க. தெரியாது. காலையில போகும்போது டிவைடர் இங்கேயா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க மாத்திடுவாங்க. அதே மாதிரி எப்படி பாலம் கட்டுறதுனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நெருக்கடி தான், டேஞ்சர் தான். போறதுனால நம்ம டெய்லியும் 1000 டிராபிக் பாக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. டிராபிக் ரூல்ஸ் வந்து மதிக்கிறது இல்லை. இண்டிகேட்டர் போடாம இருக்கிறது, ஒரு ஹார்ன் வந்து மக்கள் ஜெர்க் ஆகிற மாதிரி பக்கத்துல வந்து அடிச்சிடலாம். அடிக்கக்கூடாது. கரெக்டா ப்ராப்பரா ரைட் ஏர்றதுக்கு இண்டிகேட்டர் சிக்னல் கொடுக்கணும். பகல் நேரத்துல லைட் வச்சு தெரியலன்னா கை காட்டணும். இதெல்லாம் யாரும் அவ்வளோ இது பண்றது நிறைய மிஸ்டேக் பாக்குறோம். ஆட்டோ ஓட்டும் போது நிறைய இன்னொன்னு சின்ன சின்ன பசங்க எல்லாம் 5 வயசு பசங்கள்ட்ட எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன தைரியத்துல பக்ரீத் அன்னைக்கு பாலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா 15 வயசு பையன் சும்மா 10 வயசு பசங்க 2 பேரு கூட்டிட்டு போய் அடிச்சு சீரியஸ் அந்த ஒரு பையன். தெரியுமா? அது இல்ல தெரியும், அதான் கேள்விப்பட்டேன். நக்கீரன்ல பார்த்தேன் நானு. தார் ரோட்ல சென்டர்ல படுத்து கிடக்குறான். ரத்தம் வலிச்சு இந்த பார்த்தா பிளட் அவ்வளவு தூரம் வலிச்சு போகுது. 15 வயசு பையன் கையில வண்டி கொடுத்து வண்டி ஓட்ட விட்டாங்கன்னா அப்புறம் என்னது இது சொல்லுங்க. போலீஸ்காரங்களும் எவ்வளவுதான் ஃபைன் போடுவாங்க. இல்ல இதுல வந்துட்டு போலீஸ்காரங்க சொல்ல முடியாது. அவங்கவுங்க இதை அவங்க கரெக்டா பாத்துக்கிட்டாலே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா போலீஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு போலீஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த இடத்துல போகாதீங்கன்னா நம்ம போக கூடாது. பட் அதே மீறி அவங்க போனதுனாலதான் அங்க அந்த பிரச்சனை. கொஞ்சம் அந்த பாலம் முடிய வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும் போலன்னா. ஆமா, விபத்துகள் தவிர்க்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். டூ வீலர்ல லேடிஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பயந்துருவாங்க. வண்டியை ஓட்டிட்டு வர லேடிஸ் யாரும் ஆர்ன் அடிச்சாலும் பயந்துருவாங்க அவங்க. நிறைய அவங்களுக்கு கம்மியா வண்டி ஓட்டக்கூடியவங்க தான் லேடிஸ். ஸ்கூலுக்கும் வீட்டுக்கு அதுக்கு மட்டும் தான் போறோம். அவ்வளவு நாலேஜ் இருக்காது. இந்த ஏரியால ரைட் ஏரி தான் போகணும், இந்த ஏரியால லெஃப்ட் ஏரி தான் போகணுங்கிற நாலேஜ் இருக்கு. இந்த பஸ்ஸே பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் டிவைடர்ல அந்த ஓரத்துல வர பஸ் இங்க ஏறிடும். ஏன்னா இந்த பஸ் அவ்வளவு தூரம் ஏறினாதான் திரும்ப முடியும். நிறைய பேர் தெரியாம என்ன பண்ணுவாங்க, போய் ரைட் ஏறி அடைச்சிடுவாங்க. பஸ்ஸும் போகாது. ஆனா அங்க இருந்தா ஸ்ட்ரைட்டா சிக்னல் அங்க இருந்தா உள்ள போகணும். பஸ்ல யூட்டர்ன் வரக்கூடாது. கரெக்டா? யூட்டர்ன் வந்து எதுக்கு இங்க விடுறாங்கன்னு தெரியல. சிரமம் தான். அங்க இருந்தே யூட்டர்ன் அங்க ஒரு போலீஸ் போட்டு இப்படி போற வண்டியை நிறுத்திட்டு. ஆமா கரெக்டா. இல்ல அங்க போலீஸ் போட்டுருந்தாங்க. அந்த இப்ப அங்கேயும் வண்டி போகுது. இப்ப வண்டி போகுது. வண்டி போகுது. அங்க இப்ப போகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சொல்றேன். எப்போ நேற்று நான் ஆட்டோ திருப்பினேன், போலீஸ்காரர் நின்று இருக்காரு. இண்டிகேட்டர் போட்டுதான் உக்கடத்துல இருந்து நேரம் வரேன் இந்த அந்த டிவைடர் கிட்ட. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். என்ன பார்த்துட்டு தான் நின்று இருக்காரு. ஒண்ணுமே சொல்ல. சரி நானும் சல்லுன்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சு அந்த ரோட்ல அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கம் போனதுக்கு சவுண்ட் விடுறேன். என்ன இதுன்னே புரியல. சின்ன வண்டி தான். ஆட்டோ எல்லாம் டிவைடிங் சுத்துறதுனால ஒண்ணும் ஆகாது. பாத்தீங்கன்னா நானும் இங்க வந்து இது பண்ற மாதிரி திருப்புற மாதிரி எல்லாம். இப்போ வாழ வேலை முடிஞ்சு ஸ்டாண்டர்டா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் போய்க்குவாங்க. இந்த நிலை வராத வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சர் தான். யாருக்கும் இந்த ஏரியால யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது நம்ம வேண்டிக்கிடுவோம். வேற அதான் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம கொடுக்க முடியாது. பாத்தீங்கன்னா நம்ம இதுமால எதுவும் பண்ண முடியாது. ஆட்டோ குரூப்லயே பாத்தீங்கன்னா நேற்று காலையிலேயே மரண செய்தி வாட்ஸ்அப்ல. நாங்க தொழில் செய்யறதே போன்ல வாடகை வருதான்னு பாத்துட்டோம். செய்தி
வருத்தமா தான் இருக்கு. அதாவது லாரி ஓட்டுறவங்க பெரிய வண்டி கனரக வாகனம் ஓட்டுறவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வியூ வந்து கரெக்டா தெரியாது. லெஃப்ட் சைடுல வந்து அவங்க பொறுமையா தான் வண்டி ஓட்டணும். அது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல அவங்க போறாங்க, ஸ்பீட் நல்லா போறாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மக்கள் போற இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போனாதான் நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். மிரரை பார்த்து கரெக்டா திருப்பணும். பெரிய காயம் ஒண்ணும் இல்ல, இல்ல மேல ஏறிடுச்சுன்னாங்க. ஆமா, அவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்க ஆளு. ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களும் விழுந்தாங்கன்னா அடி போட்டாரு. அவங்க லெஃப்ட் சைடு விழுந்தா பிரச்சனை இருக்காரு, அவங்க அந்த பக்கம் விழுந்தாங்க. வண்டிக்கு விட்டே விழுந்ததுனால டேஞ்சர் ஆயிடுச்சு. டீச்சர் பாருங்க, நல்லா வீட்டுக்கு ரிட்டர்ன் போவோம்னு சொல்லி தான் கிளம்பிருப்பாங்க. டீச்சர் கிளாஸோட போயிருக்காங்க. ஆனா வாழ்க்கைங்கிறது வந்து அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி விபத்துகள்ல போறது வருத்தம். மரணங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்ப வேணா வரும். ஆனா இந்த மாதிரி விபத்துகள்ல மனிதர்களுடைய எரர்ஸ்ல நடக்கிற மரணங்கள் இயற்கை மரணம் அது வேற. ஆமா, சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். லாரி, பஸ், கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிரைவ் பண்ணவங்க எல்லாரும் வந்து எல்லாரும் கொஞ்சம் கவனமா டிரைவ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பும்போது மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு எல்லாரும் போயிடுவோம், ரிட்டர்ன் போவோம், குழந்தை குட்டி எல்லாம் பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சடனா ஒரு இது நடக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாத்துக்குமே எல்லாம் கஷ்டமா இருக்கும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுங்க. சைடு பாருங்க, மிரரை பாருங்க, மிரரை பார்த்து ஓட்டுங்க. சைடு ஓவர்டேக் பண்ணீங்கன்னா வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டு ஓவர்டேக் பண்ணுங்க, சடனா ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஓகே, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து வண்டியை ஓட்டுங்க. இல்லை அப்படின்னா ரிஸ்க் வந்து எல்லாத்துக்குமே ரிஸ்க். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் அதே தான் சொல்றது, வண்டி ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டுங்க. மெயினா வந்து லாரி, இவங்க பெரிய பெரிய கண்டெய்னர் பஸ்ஸஸ் இதெல்லாம் ஓட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சைடு மிரர் தான் மெயின். ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி சின்னதா உட்காந்து வண்டி பெருசா ஆள் குட்டியோண்டு டிரைவர் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிரரை பார்த்து கரெக்டா ஓவர்டேக் பண்ணிட்டு கரெக்டா லெஃப்ட் திரும்பி அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டணும். தேங்க்யூ.